அவன் என்ன பண்ணா? போலி நகையை வச்சு பணம் வாங்க வந்திருக்கான். நாமளே பெரிய திருடனுங்க, நம்ம கிட்டே வேலை காட்ட வந்திருக்கான். பெண்டிங்ல இருக்கிற கேஸ் எல்லாம் இவன் தலையில கட்டு. அவுத்துறா. ஒண்ணுல செல்வி, புதுசா ஒரு செல்போன் வாங்கியிருக்கேன். உனக்கு தான் தெரியுமே, என் ஸ்கிரீன் சேவர்ல இப்போ உன் போட்டோ தான் இருக்கும். எங்க அம்மாவோட செயின் சாவறதுக்கு முன்ன இந்த செயினை கழட்டி உன் கழுத்துல போட்டுட்டு போயிருச்சு. எங்க அம்மாவை விட இது உனக்கு தான் நல்லா இருக்கு இல்லத்த? சரி சரி சரி. வரத புதுசா எவங்கிட்ட கேட்கலாம்? நமக்கு கடன் கொடுக்குறவங்க லிஸ்டோட விரட்டுறவங்க லிஸ்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. என்னது, உங்க மாமா செத்துட்டாரா? ரொம்ப நல்ல மனுஷனாச்சப்பா. சரி சரி, கவலைப்படாதப்பா, நான் வரேன். அப்பாடா, 5000 ரூபாய் காசை கொடுத்துட்டு என்ன விரட்டுனேன். ஆண்டவன் இருக்கேன். சாமி, எனக்காக எல்லாரையும் போட்டு தள்ள சொல்லல. ஜஸ்ட் அமினிசியா கொடுத்து எனக்கு கொடுத்த கடன்லாம் மறக்க செஞ்சாலே போதும். சரியா? சொல்றதெல்லாம் கேக்குதா? சொல்றது கேக்குது. என்ன சாமி திடீர்னு பொம்பளை குரல்ல பேசுற? நீ கவலைய விடுடி பாத்திமா. நம்ம பாட்டனி பிராக்டிகலுக்கு தேவையான செம்பருத்தி பூ இங்க ஒரு இடத்துல இருக்கு. அட, பஸ்ல மிஸ் ஆன பைத்தியக்காரி. வீடு வேற பூட்டி இருக்கு. நான் எல்லாம் எதுவும் இல்ல. நைஸா பறிச்சுட்டு வந்துடுறேன். வச்சுரு. சுத்தமா பூ பொறிக்க வந்திருக்கியோ? ரிலாக்ஸா இருங்க. இருக்குங்க கத்திரிக்க. அது வெட்டிட்டேன். அமைதியா இருங்க. தண்ணி தானே, உள்ள வாங்க தரேன். என்னங்க வீட்டை போட்டுட்டு உள்ள இருக்கீங்க? இந்த தெருவுல ஃபேன்ஸ் ஜாஸ்தி, ஒரே தொல்லைங்க. அதான் சொந்த வீட்லயே வீட்டை போட்டுக்கிட்டு உள்ள இருக்கேன். வாங்க. ஏன் நாய்னா உங்களுக்கு ரொம்ப பயமா? சிங்கம் புலினா கூட பயம் இல்ல, ஆனா நாய்னா ரொம்ப பயம். தொப்புல சுத்தி ஊசி போடுவாங்கல்ல, அதான். ஆமாங்க, தொப்புல சுத்தி ஆம்பளைட் போடலாம், பம்பரம் விடலாம், ஊசி போட்டா வலிக்கும்ல. உட்காருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க. சிங்கத்துக்கே பயப்பட மாட்டியா? தண்ணி சாப்பிடுங்க. என்னங்க அந்த ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் வருது? சவுண்டா? அப்படிலாம் எதுவும் வராதுங்களே. நீங்க முதல்ல அந்த செம்புல இருக்க தண்ணியை குடிங்க, டென்ஷன் எல்லாம் குறையும். குடிச்சிட்டு கிளம்புங்க. நீங்க எதையும் மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க. என்ன இருக்கு அதுல? அது வந்து கேக்குறேன்ல, சொல்லுங்க. நீங்க இவ்வளவு கேக்குறீங்கிறதுனால சொல்றேன். பிராமிஸா யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? ப்ராமிஸ். அது ஒண்ணும் இல்லைங்க, போன வாரம் ராயல் சர்க்கஸ் நடந்துச்சுல்ல, சத்தியமா யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்கல்ல? ஐயோ, சொல்ல மாட்டேன், விஷயத்த சொல்லுங்க.
இப்பெல்லாம் சர்க்கஸுக்கு சரியாவே கூட்டமே வர்றதில்ல. அதனால அங்க இருக்க ஒரு சிங்கத்துக்கு அவங்கனால சரியா தீனி போட முடியாம அது சாகுற கண்டிஷனுக்கு போயிருச்சு. அந்த சிங்கத்தை அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்து இந்த ரூம்ல தான் வச்சிருக்கோம். சிங்கத்துக்கு இப்ப சாப்பிடுற டைம் ஆயிடுச்சா? சிங்கம் சாப்பிடுற டைமா? சொத்த செல்போனை காதல மாட்டிக்கிட்டு என்ன லூசுன்றியா? இந்த டப்பாலமா காசு வச்சிருக்க? இதுல தானே இப்ப என்ன லெட்ரு? அன்புள்ள மகன் சத்யாவிற்கு. சாரிடா தம்பி, உன் அப்பா எனக்கே சரியா பணம் தர்றதில்ல, உனக்கு எப்படா வச்சுட்டு போக முடியும்? எந்த டப்பாவிலையும் ஒத்த பைசா கூட கிடையாது, தேடுறது வேஸ்ட். உன் பாசமுள்ள அம்மா கிருஷ்ணவேணி. உன் பாசத்துக்கு ஒன்றும் குறைச்சல்லப்போ. இந்நேரத்துக்கு எந்த கடங்காரப்ப வீட்டை வெளியில போட்டது தப்பா போச்சு. நாங்க ப்ளூ கிராஸ்ல இருந்து வரோம். என்னப்பா வீட்டுல சிங்கம் வளர்க்கறியாமே? யாருங்க சொன்னது? நான் தான் சொன்னேன். வாங்க சார் வாங்க. சிங்கம் எங்கயா இருக்கு? யோ போய் தேடிங்க. சார் சிங்கம் இங்கதான் இருக்கா? யோ போய் தேடியா. என்னையா சார் சிங்கம் இல்ல சார். இல்லையா? ஆமா சார் சிங்கம் இல்லைங்க சார். அங்கேயும் இல்லையா? என்னம்மா சிங்கம் எங்கேயும் இல்லன்றாங்க? ஏமா வெறி நாய் வளர்க்கறாங்கன்னு சிங்கம் இருக்குதுன்னா ஒண்ணுத்தையும் காணோம். சத்தியமா போய் சொல்ல, சிங்கம் இங்கதான் இருந்துச்சு. ஏய் மரியாதையா சொல்லு, சிங்கத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? 25 வருஷமா சிங்கம் இங்கதான் இருக்கு. அது கூட தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப கூட சிங்கம் சேர்ல தான் உட்காந்துருக்கு. புரியலையா? அப்ப அந்த நாய் என்னம்மா இது? கேக்குறாருல, சொல்லுமா. சார் நானும் இந்த பொண்ணுகிட்ட பல தடவை சொல்லிட்டேன் சார், நான் மிமிக்ரி பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீ மிமிக்ரி பிராக்டிஸ் பண்றேன்னு எப்படா சொன்ன? அடியே காந்தா, பாத்தீங்களா சார், உங்களுக்கு முன்னாடியே வாதி வாதி பேசுது. முதல்ல ஒரு நல்ல டாக்டரா பார்த்து கூட்டிட்டு போங்க சார். ஏமா படிச்சிருக்கல்ல, அறிவில்ல, எங்க நேரத்தை வேற வீணாக்கிக்கிட்டு தள்ளுமா. சரியான ஆளுமா. யோ வாங்க. நானா லூசு? போடி. ஏ டார்லிங், wherever you go, my mimicry follows.
காட்டு மரங்களெல்லாம் ஏய், சட்டம் காக்குதடா. காப்பது பெண்களை, ப்ளூ கிராஸ் காப்பது அனிமல, ஆண்களை காத்திட எதுவும் இல்ல, கவனம் தேவை சிவப்பு தாமரைய. இந்த படுபாவி பைய விட்டு பக்கமே திரும்ப கூடாது. என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? இருடா, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. தேங்க்யூ. என்ன பயந்துட்டியா? நீ பார்க்கும்போது வாயை அசைச்சது மட்டும்தான் நான், உண்மையிலே குலைச்சது இவன் தான். என் பேர் என்ன தெரியுமா? மிஸ்டர் மானிட்டர். நான் அறிமுகப்படுத்துற நேரமா இது? ப்ளீஸ் பயப்படாத, பிஸ்கட் கொடு, கடிக்காது. குடு, ஒண்ணும் பண்ணாது. ஏய் மானிட்டரு, வாங்கிக்க. பயப்படாத, ஒண்ணும் பண்ணாது. ஏய் மானிட்டரு, இங்க வா, நான் முடிச்சுக்கிறேன், நீ போ போ. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல போ. சிச்சு. ஐயோ, என் செயின், என் செயினை காணோம். என்னது, செயினை காணாமா? வரும்போது போட்டு வந்தியா? ஆமா, போட்டுட்டு தான் வந்தேன். அப்பனா இங்க எங்கேயாவது தான் கிடக்கும், வா போய் தேடுவோம். ஏய், என் செயினை நீ தானே எடுத்த? ஏய், என்ன விளையாடுறியா? சும்மா நடிக்க